புஸ்தகத்தை எழுதியவர் மீகா. இதன் மைய கருத்து நியாய தீர்ப்பும் மேசியா மூலம் வரும் ரட்சிப்பும். எழுதப்பட்ட காலம் கிமு 740 முதல் 710 வரை. முதலில் மீகா புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். தெற்கு யூதாவில் எருசலேமின் தென்மேற்கு பகுதியிலிருந்து 25 மைல் தொலைவில் உள்ள செழிப்பான விவசாய பகுதியாகிய மொரேஷேத் என்கிற சிற்றூரை சேர்ந்தவர் இந்த மீகா தீர்க்கதரிசி. இவரது காலத்தில் வாழ்ந்த ஏசாயா எருசலேமில் வாழ்ந்ததுடன் ராஜாவுக்கும் பல நாடுகளுக்கும் செய்திகள் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மீகாவோ கிராம பகுதியில் இருந்து கொண்டு யூதாவின் கரை நிறைந்த ஆட்சியாளர்கள், பொய் தீர்க்கதரிசிகள், தெய்வ பயமற்ற ஆசாரியர்கள், உண்மையற்ற வியாபாரிகள், லஞ்சம் வாங்கும் நீதிபதிகள் போன்றோரை கண்டிக்கும் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இவர் அநீதி, கிராமப்புற மற்றும் விவசாயிகளை ஒடுக்குதல், பேராசை, பொருளாசை, ஒழுக்கக்கேடு, விக்கிரக ஆராதனை போன்ற பாவங்களுக்கு எதிராக பிரசங்கித்தார். அது மட்டுமின்றி தங்களது பொல்லாத வழிகளில் அந்த மக்கள் நிலைத்து நின்றால் உண்டாக போகும் அழிவை குறித்து ஜனங்களையும் அவர்களின் தலைவர்களையும் எச்சரித்தார். இஸ்ரேலும் அதன் தலைநகர் சமாரியாவும் வீழ்ச்சியடையும் என்று முன்னறிவித்தார். அது மட்டுமல்லாமல் யூதாவும் அதன் தலைநகர் எருசலேமும் கூட வீழ்ந்துவிடும் என்று முன்னறிவித்தார். யூதாவின் 3 ராஜாக்களாகிய யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகியோரின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இன்னொரு விசேஷமான காரியம் என்னவென்றால், மேசியாவை குறித்த பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்துதலுக்கும் இது பல கருத்துக்களை சேர்க்கின்றது. இதில் வரப்போகும் ராஜ்யத்தை குறித்த வாக்குத்தத்தம், இஸ்ரேலின் எதிரிகளின் தோற்கடிப்பு, பெத்லகேமில் இருந்து வரப்போகும் ராஜா மற்றும் புதிய ராஜ்யத்தின் தன்மை பற்றி சொல்கின்றது. தன்னுடைய சீஷர்களோடு ராவிருந்துக்கு பந்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய அறையில ஒரு சீலையை கட்டி கொண்டு சீஷருடைய கால்களை கழுவுகிறார். தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவி யூதருடைய அந்த முறைமை அதன்படி அவர் கால்களை கழுவி அவங்களோட பந்தி அமருகிறார். எப்படி நீங்க தாழ்மையா இருக்கணும்ன்றத ஆண்டவர் காண்பிக்கிறார். சீஷருடைய கால்களை கழுவி அந்த அளவுக்கு உங்களை நீங்க தாழ்த்தணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கொஞ்சம் ஒரு அபிஷேகம் வந்துட்டு கிருபை வந்துட்டு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே உள்ளுக்குள்ள அறியாமலே பெருமை அப்படியே எழும்ப ஆரம்பித்து விடுகிறாரு. நம்ம ரொம்ப கவனமா இல்லாட்டா இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். இயேசுவை போல நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும் அந்த தாழ்மையை. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா,